வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் ஜேகே சேனல்லேருந்து இந்தியா வின்ஸ் T20 வேர்ல்டு கப் அந்த வீடு தான் பார்க்க போகிறோம். அண்ணன் ப்ரிடிஷன் தப்பாயிடுச்சு. போன முறையே சொன்னார், கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் அவ்வளோதான் அப்படின்ட்டு. பட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ தலைவர் என்ன பேச போகிறாருன்னு வாங்க பார்த்துடலாம். அவசரப்பட்டு பேசிட்டோமோ? என்ன சொல்லுங்கண்ணே. வேற மாதிரி இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்காது அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ரிவர்ஸ் யூனோ ஆகுதான்னு பார்ப்போம். ஆகலை. என் கணிப்பு தப்பாயிடுச்சு. என்ன விடுங்கண்ணா, சந்தோஷம் விட்டுங்க. ஏன்னா சிரிக்கிறீங்க? பண்டிகை கொண்டாடுகிறது. First of all, paper எடுப்பா. Apology letter எடுப்பா. We'll come to that part. First of all, India left the World Cup after 13 years. 13 years இல்ல என்ன கணக்கு வரும்? வேர்ல்டு கப் 17 years இல்ல 13 years இல்ல 11 years? ஏதோ ஒன்று. India left an ICC trophy after 11 years. India won by 7 runs. இதை விட ஒரு எண்டு இருக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், நிறைய மீம் வந்துச்சு. 7 runs ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல. 19 கூட எவ்வளோ நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன். ஜெயிக்கும் போது ஐ கேம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். 30 from 30 இருந்து how the fuck did we manage to pull this off? ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு சிலை வைக்கணும். ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விராட் கோலி அனௌன்ஸ்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட். மோஸ்ட் ப்ராபபிலி ரோஹித் சர்மாவும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். வாட் ஆஃப் ஃபிட்டிங் எண்ட். 6 மாசமா, எவ்வளோ மாதம் முன்னாடி? 7 மாதம் முன்னாடி செஞ்சுட்டு போயிட்டான். இப்போ எப்படி T20 அவங்க 2 பேரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேர்ல்டு கப் அடுத்த வேர்ல்டு கப்பில் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் அவங்க நான் மேட்சே பார்க்க மாட்டேன். இவங்க மறுபடியும் செமி ஃபைனல் வரைக்கும் நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. T20 வேர்ல்டு கப் ஆடுவாங்களா மாட்டாங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். They came here and they conquered. என்னடா பேசுறது, எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. டீம் எஃபர்ட். இது வரைக்கும் ஒரு இந்தியன் டீம் எவ்வளோ லைக் எங்கேயாச்சும் ஒருத்தர் வந்தா அப்பா செம்மையா ஆடுறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? இந்த டீம்ல எவ்ரி ஒன் டிட் தேர் பார்ட். ரோஹித் சர்மா 2 மேட்ச் செமிஃபைனல், முக்கியமான ஆஸ்திரேலியா மேட்ச் 2 மேட்ச் அடிச்சிட்டான். கோலி ஃபைனல்ஸ்ல அடிச்சிட்டாங்க. எவ்வளோ அடிக்கலனாலும் ஃபைனல் ஒரு நாள் போதும். இமேஜின் டவுட்டிங் கோலிஸ் அபிலிட்டி. அதுக்கப்புறம் யாரு? ரிஷப் பண்ட். ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்ச் அவனால தான் தப்பிச்சுட்டு இருந்தான். நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் செமிஃபைனல் அடிச்சிட்டான். ஆஸ்திரேலியா கூட அடிச்சிட்டான். இன்னைக்கு முக்கியமான கேட்ச் பிடிச்சிட்டான். அவன் மட்டும் பிடிக்கல. எப்பவுமே எனக்கு சூரியகுமார் யாதவ் பார்த்தா ஒன்னே எரிச்சலா இருக்கும். ரன் அடிக்கிறான் அடிக்கலன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல்ல அவுட் ஆயிட்டு இல்ல தோத்துட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பபுள் கம் பண்ணிக்கிட்டே ஒரு இன்டர்வியூ கொடுப்பான். வேர்ல்டு கப்பை தோத்துட்டு ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு இவனை கேப்டனா போட்டிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே ஒரு இன்டர்வியூ கொடுத்தான் பாரு. நான் இங்க சோகத்துல இருக்கு. ஆனா அவ்வளவு கூலா அவன் இருக்கிறனாலதான் அந்த கேட்ச் அவனால பிடிக்க முடிஞ்சது. வேற யாரா இருந்தாலும் அந்த கேட்ச் விட்டுருப்பாங்க. என்ன ஃபைன் வந்திருக்கும், என்ன வேணா இருக்கலாம். ஒரு கேட்ச்ல மாத்திட்டியடா. வேற யாரு அடுத்து? நம்பர் 5 யாரு? நம்பர் 5 சிவம் துபே. சொன்னேனா நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னா அடிப்பான்னு சொன்னா. சிவம் துபே தெரிஞ்சு அவனால அடிச்சுட்டு இருந்தான். என்ன அவன் மேல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சிருந்தான். அந்த அளவுக்கு ஆடல. பங்களாதேஷ் மேட்ச்ல ஒரு 34 அடிப்பான். ஆஸ்திரேலியா கூட ஒரு 4 அடிப்பான். இங்கிலாந்து கூட இறங்கினானவன் டக்கு. அதான் வந்திருந்து எல்லாம் போனது தெரியல. ஆனா ஃபைனல்ல he played the most crucial knock. உண்மையை சொல்லணும்னா கோலி வாஸ் ஸ்ட்ரகிளிங். ஒரு 40 பால்ஸ்க்கு அப்புறம் அவன் அடிக்க ட்ரை பண்ணி ரன்னு வரல. அந்த பக்கம் அக்ஷர் பட்டேலும் தூபேவும் இருந்து அடிச்சனாலதான் தோக்க வேண்டிய மேட்ச்ப்பா. 30 from 30 கிளாஸ் அடிச்சு அடிக்கி 2 ஓவரில் முடிச்சிருவான்னு நினைச்சேன். எங்க விட்டான்? சிவம் தூபே டிட் ஹிஸ் பார்ட். அதுக்கப்புறம் யாரு? Hardik Pandya. I have to personally apologize for my actions. In my defense, I never doubted his
அபிலிட்டி. இப்பயும் சொல்கிறேன், ஹர்திக் பாண்டியா நம்பர் 6 பேட்ஸ்மேன் எவ்வளவு பக்காவாக ஆடுறான். இங்கிலாந்து கூட ஒரு 2 6 அடிப்பான் ஜார்டனை போட்டு. ஹீ கேன் டூ தட். எனக்கு அதுதான் வந்து நான் குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன் தவிர ஐ நெவர் டவுட்டட் இஸ் அபிலிட்டி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அவன் ஃபஸ்ட்டு பால் அடித்ததுலேருந்து என்ன அவனுக்கு தெரியும். எனக்கு அவனை தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது உமேஷ் யாதவ் 2 6 அடிப்பான். அந்த ஃபுல் டாஸில் ஒன்று ஒரு ஸ்லாட் பால்னு நினைக்கிறேன். பட் அப்போ இருந்தே அவனை ஃபாலோ பண்ணுறேன். அந்த பவன் நெகியை 3 6 அடித்ததுலேருந்து ஹீ இஸ் அ மேட்ச் வின்னர். ஆனால் என்னன்னா நம்பர் 6 ஆடும்போது ஹீ கேன் கம் இன் தேர் அண்ட் ஸ்மாஷ் 2 6s ஃபார் ஃபன். அது பண்ணாமல் வந்து அவன் நம்பர் 3 நம்பர் 4ங்கிறது தான் நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணேன் தவிர ஐ வாஸ் நெவர் ஹேட்டிங் ஹர்திக் பாண்டியா. அவன் நெவர் ஹேட் ஹர்திக் பாண்டியா. ஸோ நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா எப்பயும் போல் அவனோட ரோல் கடைசி 5 ஓவர் வந்து அடிச்சு வெளுக்கிறதா அவன் ரோல். ஹி டிட் இட் பெர்ஃபெக்ட்லி. பங்களாதேஷோட 50, ஆஸ்திரேலியாவோட ஒரு 2 6, அப்புறம் இங்கிலாண்டோட அந்த ஜார்டனை 2 6 அடிச்சு 23 ரன் 14 பால். அதுக்கப்புறம் ஃபைனலில் வந்தோடனே சொல்லாட்டி ஒரு 4. ஹி இஸ் மேட் ஃபார் திஸ் ரோல். ஸோ ஹர்திக் பாண்டியா ஆப்வியஸ்லி பீயிங் த MVP ஒன்ஸ் அகேன். நம்பர் 7 அக்ஷர் பட்டேல். Who would have thought he would do யுவராஜ் சிங்ஸ் ரோல்? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பும்ரானா, 2வது மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அக்ஷர் பட்டேல். அந்த கேட்ச் ஒன்று பிடிச்சான் பாருங்க மிச்சல் மாஸுக்கு. நம்ம எல்லாருமே சோக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனல் போனாலே எல்லாருமே சோக் பண்ணோம். ஆனா அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் சோக் ஆகாம இருந்தான். எக்ஸப்ட் தட் லாஸ்ட் ஓவர் அந்த கிளாஸ் போட்டு அடிச்சது. அக்ஷர் பட்டேல் வந்து அந்த 47 அடிச்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், he was top notch throughout the tournament. அக்ஷர் பட்டேல் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்ல இல்லாத ஒரு மிஸ்ஸிங் பீஸ் வந்து அக்ஷர் பட்டேல் தான். 2023 வேர்ல்டு கப்ல அவன் இருந்தா மேபி திங்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃபரண்ட். அவனா ஹர்திக் பாண்டியா இதே வேணா அது பக்கம் வேணது. சரி, நம்பர் 8 யாரு? ரவீந்திர ஜடேஜா. ஒரு 6 அடிச்சாரு. ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து இது ஒரு சைலண்ட் டோர்னமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் இங்கிலாண்டோட ஒரு நாக்கு வந்து ஆடி இருப்பான். ஜடேஜா வந்து ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான்ற வர ஜடேஜா கிவ்ஸ் த குஷன். ஜடேஜாவும் சரி, அக்ஷரும் சரி, ரோஹித் சர்மா, கோலி, சூரியகுமார் யாதவ்லாம் எதுக்கு அப்படி அடிக்க முடியுது? காரணமே இவங்க 2 பேர் இருக்கானுங்க, பார்த்துப்பாங்கன்றது தான். ஜடேஜா வந்து ஆஸ்திரேலியாவோடய இங்கிலாண்டோடையும் நல்ல நாக்கு தான் ஆடினான். ஸோ எஸ். அதுக்கப்புறம் நம்பர் 9 யாரு? குல்தீப் யாதவ். ஜஸ்ட் மிஸ்ரா. டோர்னமெண்ட் ஃபுல்லாக நல்லா போட்டு ஃபைனல் போய் இப்படி பண்ணுற பார்த்தியா? 45 ரன் கொடுக்குறியாடா? ரோஹித் சர்மாக்கு ட்ரிபியூட் கொடுக்குறியாடா? ஃபைனல் வந்து சரி பரவாயில்ல விடு, தவிச்சுட்டேன். எஸ், நம்ம இந்த இவ்வளோ தூரம் வந்தது காரணமே குல்தீப் யாதவ் தான். அந்த மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்தது, அப்புறம் மிச்சல் மார்ஷ் எடுத்தது. ஸோ ஐ ஒன்ட் கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் ஆர்ஷ்தீப் சிங், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்தியாவுக்கு. இன்னைக்கு போட்ட அந்த 19th ஓவரும் பயங்கரமான ஓவர். ஸோ ஆர்ஷ்தீப் சிங் நினச்சதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அதுக்கப்புறம் நம்பர் 11 கடைசியாக தான் வந்தார், நாய்க். இட்ஸ் நாட் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், பட் இஸ் ஸ்டில் த மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். தட் டெல்ஸ் யூ த ஸ்டோரி. ஜஸ்ட் பும்ரா. ஒரு டைமில் வந்து 2022 நினைக்கிறேன், 2022 அப்போ தான் வந்து எல்லாரும் போட்டு பும்ராவை அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஐபிஎல் மட்டும்தான் ஆடுறான், ஐசிசி டோர்னமெண்ட் ஆட மாட்டான். அதனாலேயே ஐபிஎல் 2023 எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணான், ஈவன் தோ ஹி வாஸ் ஃபிட். அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தான் பாரு. அது என்ன எனக்கு பிடிச்சதுன்னா, கம்பேக் கொடுத்துட்டு இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸோட எவ்ரி ஒன் வாஸ் பிரைசிங் ஹிம். அப்போ வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு போயிட்டேன், த சப்போர்ட், the appreciation. நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். fans have been too harsh on their players including me. இப்போ கோலி கூட ஆச்சு இந்த ஆர்சிபி மேட்ச்ல வந்து எவ்வளோ ஹேட் இருந்துச்சு கோலி மேலே. பட் எண்ட் ஆஃப் த டே ஐ டோன்ட் see it like the hate for the player. பேஷன்னால தான் நம்ம வந்து ஒரு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணாமல் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். அது வந்து தவறு தான். ஏன்னா இப்போ கோலி ரிட்டையர் ஆகிட்டோம் போது யாரும் இப்போ போய் சண்டை போகிறது கிடையாது. இந்தியான்னு வந்துட்டா ஃபீலிங்கு ப்ரௌடு இண்டியன் ஆர்மி. என்னை பொறுத்த வரைக்கும் கோலி ரோஹித்தை விட பெரிய ஆள் பும்ரா தான். இன்னைக்கு அவன் 2 ஓவர் போடலன்னா நம்ம கையில் கப்பு இருந்திருக்காது. பாகிஸ்தான் மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம். பும்ரா இஸ் மச் பிக்கர் ஃபேக்டர். நம்ம வந்து பேட்ஸ்மேன் ஓரியன்ட் கேமாக இருக்கனால நம்ம பவுலர்ஸை மறந்துடுறோம். பும்ராவை வேற யாரு அவ்வளோ பக்காவாக யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ரோஹித் சர்மாவை தவிர எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். தோனிக்கு ஒரு ஜடேஜா, கோலிக்கு ஒரு சிராஜ், அது மாதிரி ரோஹித்துக்கு பும்ரா அண்ட் ஹர்திக். இந்தியான்னு வந்துட்டா கோலிட்டு தான் வரணுன்ற ஒரு டயலாகை வச்சுட்டே வந்து டோர்னமெண்ட் ஃபுல்லாக கடத்தினாங்க. கடைசியில் வந்து ஜெயிச்சிட்டோம். கோலினாலேயும் ஜெயிச்சிட்டோம். கோலினாலையும், பும்ரானாலையும், ஹர்திக்னாலையும், அக்ஷர்னாலையும். ஸோ எஸ், இது வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு 2-3 பேரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க தான் நல்லா ஆடினாங்கன்னு சொல்லவே முடியாது. எவ்ரி ஒன் டிட் தேர் பார்ட். அதில் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா, ரோஹித் சர்மா வந்து அவன் அடிப்பான்னு எதிர்பார்த்தேன் ஒரு ஃபேனா. இப்படிலாம் அடிப்பான்னு எதிர்பார்க்குறேன். ஆஸ்திரேலியாவோட ஒரு நாக்கு அடிச்சான் பாருங்க. இந்த லுங்கியெல்லாம் கட்டிட்டு தம்பி 4 பால் போட்டு பாட்டு வந்துட்டு ஒரு ஷாட் அடிப்பாங்க. அந்த மாதிரி
என்னடா ஷாட் இது, ப்ரூட்டல் நாக். அந்த ஷாட் நல்லா நின்னு வாங்கி அடிச்சிருந்தான். தட்டி விடுறான் ஒரு அப்படியே எலகன்ஸா. இதெல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா. ஸோ எஸ், 11 years வெயிட் ஃபைனலி கம்ஸ் டு அன் எண்ட். ஐசிசி ட்ரோபி ஜெயிச்சிட்டோம். த கர்ஸ் இஸ் ஓவர். டேய் ஆஸ்திரேலியா, நீங்கள் எதுவும் பெரிய பண்ணிடாது. வேணாம் வேணாம், அந்த பக்கம் போக வேணாம், நம்ம அப்படியே போயிடுவோம். சாண்ட் பேப்பர் வச்சு ஏமாத்தினவங்களும் நமக்கு எதுக்கு போயிடுச்சு, நம்ம அந்த பக்கம் போக வேணாம். ஆனால் நீங்கள் ராசியான ஆள் இனிமேல் தோத்துருன்னே சொல்லுங்க ஜெயிச்சிருந்து. ஐரனியை பார்த்தீங்களா கைஸ், மழை பெய்யுது, ஹர்திக் பாண்டியா பால் போடுறான், அண்டர் த கேப்டன்சி ஆஃப் ரோஹித் சர்மா, சூரியகுமார் கேட்சப் பிடிக்கிறான். ஜஸ்பிரீத் பும்ரானால தான் மேட்சுக்குள்ளே நம்ம பண்ணோம். யாரெல்லாம் அடிச்சோம். ஒரு 1/2 ஃபேமிலியா, ஒன் ஃபேமிலியா மறுபடியும் இணைத்த தருணம் இது. என்னடா கீசெல்லாம் அடிக்கிற ரோஹித் சர்மா எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாம கிரவுண்டை போட்டு தட்டுறான், போய் ஹர்திக்கை கிஸ் பண்றான், ஹக் பண்றான். விட்டா டேய் என்னடா பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்னே நீங்க இப்படி மாத்தலாம். என்னெல்லாம் பண்ணீங்க, அதுக்கெல்லாம் பண்ண வேணாம். ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இதுல சில பேர் வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் தெரிஞ்சோன்னே பாவம் அவங்களும் 30 வருஷமா ஃபைனலே வரல, அவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ட்டு இருக்கானுங்க. டேய் நான் செத்துருவேன்டா, போப்பா, படத்தை தாண்டி போ. நம்மளே பரிதாப நிலையில் நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து பரிதாபம் பண்ணணுமா? அதாவது சின்ன வயசுல எல்லாம் வந்து நம்ம யோசிப்போம், பெரிய ஆளாகி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவுவேன்னு. ஆனா பெரிய ஆள் ஆகும்போது அந்த கஷ்டப்படுறவனே நம்ம தான். இப்படி இருக்கும் நம்ம அவனை பார்த்து பரிதாபம் பண்ணணுமா? அவனாச்சும் பரவாயில்ல, ஃபைனல் வராம தோத்துட்டு இருந்தான். நம்ம ஃபைனல் செமிஃபைனல் வந்து இந்த ஒரு மேட்ச் தோத்து இருந்தோம்னா நமக்கு சோக்கர் பட்டதை வச்சுட்டு அவங்க அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பரிதாபப்படுறீங்களே, மனசாட்சியை வித்துட்டு பேசுறீங்களா இல்ல அடகு வச்சுட்டு பேசுறீங்களான்னு சொன்னா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் வேற ஒண்ணு வெளியே வருது. பண்ட் வந்து கால் கட்டிட்டு இருந்தான்ல, அது வேணுக்குமே பண்ணி மொமெண்ட் உடைக்கிறதுக்காக பண்ணு இப்ப கொளுச்சு வச்சேன் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் மூவ் ரோஹித் சர்மா பண்ணதாக செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாருங்கப்பா, ஹைலைட்ஸை பார்ப்போமா. நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் 2025 சாம்பியன்ஸ் ட்ரோபி. WTCக்கு போறோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம ராமேஸ்வரம் போறோம். இன்னும் முடியல, கம்பீர் மட்டும் வரட்டும், நம்ம அப்ப சந்திப்போம். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோபி ஜெயிச்சுட்டு சந்திப்போம். தோத்துட்டு சொல்றேன். ரொம்ப கேவலமா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ரோஹித் சர்மா என்ன பேட்டிங் இன்டென்ட காட்டுறேன், கேவலமான பேட்டிங். கோலி சொல்லவே தேவையில்ல, என்ன பேட்டிங்கே வர மாட்டேங்குது. இதை வேணாச்சு கட் பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, என்னடா கிரிக்கெட் விளையாட தெரியும், இப்படியே போய் விளையாடிட்டு சாம்பியன்ஸ் ட்ரோபியும் தோத்துடுவாங்க. சரியா? ஓகே கைஸ், நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோபி சந்திப்போம். இதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் வீடியோ போடக்கூடாது, போனா எனக்கு தான் டேஞ்சரு. ஐ வில் ட்ரை டு பி லெஸ் எமோஷனல். வாழ்நாள் ஃபுல்லா மகேஷ் பாபுவா இருக்கிறவன் இந்த கிரிக்கெட்னு வந்தா மட்டும் இப்படி ஆயிடும். ஒன்ஸ் அகேன் ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ வில் see you in my next video. சந்தோஷமா போய் தூங்குங்க. குட் நைட். இப்போ ஜேகே அண்ணனுக்கு இந்த ஃபீலிங் தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு அடிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறண்ணே, அவங்க வந்து என்ன சொல்கிறது, காசு கொடுத்து வாங்கி அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் இதுவும் இருக்காது. ஸோ அது கதையே வேறு. அதில் நம்ம வந்து இவ்வளோ எமோஷனை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அவரை ஒருத்தரை டார்கெட் பண்ணது வந்து தப்பு தான். இது நம்ம இந்தியா அப்படின்றப்போ இது பட்ரோல் ஆகும், நம்ம டீம்னு அது நம்ம இடம்னு அது அப்படின்றப்போ அது வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அது தனியாக பிரிஞ்சுட்டுனா அவங்க என்னமோ வேற ஆளு மாதிரி, நம்ம என்னமோ வேற ஆளுக்கு மாதிரி. இதான் விராட் கோலி சொன்னார், டே அவன் நம்ம பையன்டா, என்னடா எல்லாரும் அவனை இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருங்கடான்னு அப்பயே சொன்னார். என்னமோ அவன் வெளியாளு மாதிரி, நம்ம இந்தியா வளர்ற பையன் அவன், ஏன் அப்படி போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் வருத்தப்பட்டார். ஸோ அதுதான் நீங்கள் நடந்திருக்கு, ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி இவங்கெல்லாம் வெறித்தனா அந்த கோவம் வெறி உள்ளே இருந்துச்சோ நம்ம தெரியல, வேற லெவலில் பிரிச்சுட்டாங்க எல்லாரும். என்னையா அடிக்கிறீங்க பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. சூப்பராக முடிச்சுட்டாங்க. அதான் வெளியே நீங்கள் என்ன பேசினாலும் நாங்கள் இப்படி தான் இருக்கோம், எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி எண்டில் அது காமிச்சு முடிச்சுட்டாங்க. எப்போவுமே சரி, எல்லா மேட்ச்லேயும் அந்த மாதிரி இருக்குமே. நான் அதான் அந்த வீடியோலேயே சொன்னேன், நீங்கள் அவங்களுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்னமோ அவர் என்னமோ இவங்களை டார்கெட் பண்ணி, இவர் என்னமோ அவரை போட்டு இது பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ போயிடுச்சு. இப்போ இது பார்க்குறப்ப என்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மளா அப்படி நினச்சிக்கிட்டதுன்றது இப்போ புரிஞ்சிருக்கும். அவங்களா தான் இருக்காங்க, நம்ம தான் அவங்கள போட்டு பிரிக்கிறது, சேர்க்கறது, திரும்ப சேர்த்து அவங்கள பிரிக்கிறது, அதனால தான் இதுன்றது, இதனால தான் அதுன்றது, எல்லாம் நம்ம கட்டுற கதை தான். இது யாரோ ஒருத்தர் பண்ணுறது, அதை அப்படியே கொளுத்தி போட்டு அப்படியே எரிஞ்சு அது போயிட்டு இருக்கு. அப்படிதான் போச்சு. முன்ன
ஓகே, ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வேர்ல்டு கப் ஜெயிச்சிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு, அதுவும் நம்மளுக்கு வந்து கம்பேக் கொடுத்துச்சு அப்படின்ற ஒரு திருப்தி தான். சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஜேகண்ணன் திரும்ப வந்து அதான் சொன்னேன், அடுத்த ப்ரிடிஷனில் ஜெயிச்சிடும் சொல்லிடாதீங்கன்னா தோத்துருன்னே சொல்லுங்க. அது எப்படி சொல்ல, கிரிக்கெட் பார்க்குறப்படியே நீ ஷோப்பாலே உக்கார், நீ இங்கேயே நில்ல, அப்போ தான் ஜெயிக்கணுவாங்களா. அந்த மாதிரி ஜேகே அண்ணன் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவாகவே பேசுங்கண்ணா, அப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, எங்களோட வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.